சேர்ந்து வாழ்ந்தாலும் வீட்டுக்குள் டிவோர்ஸ். ஒரு சிலர் வீட்டுக்குள்ள ஒன்னாவே வாழ்வாங்க, பட் ஆனா வீட்டுக்குள்ளே டிவோர்ஸ் ஆயிருப்பாங்க. நீங்க ஒரே வீட்டுல இருந்தாலும் அன்பு, உணர்ச்சி, மனசு எல்லாம் விலகி இருக்கும் நிலை. சமூகத்துக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பெயருக்கு மட்டுமே உறவை தொடர்வது, இதுதான் சைலண்ட் டிவோர்ஸ். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இப்படிதான் வாழ்றாங்க. உடல் அருகில் இருந்தாலும் மனசு தூரமா விலகி இருப்பது. நீங்களும் இதே நிலையில் இருக்கிறீங்களா? இந்த வீடியோ மீண்டும் உங்க வாழ்க்கைய உயிரோட்ட கொடுக்க வந்திருக்கு. நான் உங்க குமரேசன் மணி, டிவோர்ஸ் லைஃப் கோச். இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வீட்டுக்குள்ள இருக்கிற அந்த சைலண்ட் டிவோர்ஸ் உங்க வாழ்க்கையும் உங்க மனசையும் மெதுவா அழிக்குது. சண்டை இல்லாம இருக்கீங்க, பட் ஆனா அன்பும் நெருக்கமும் இல்லாத போச்சு. இதுதான் வீட்டுக்குள்ளே டிவோர்ஸ். இதனால உடல் ரீதியில, மன ரீதியில, ஆன்ம ரீதியில கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. இது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இதனால மன அழுத்தம், கோபம், குழப்பங்கள், இது எல்லாமே வழிவகுக்கிற ஒரு செயலா இந்த இடம் மாறி இருக்கு. சண்டை இல்லாதது நல்லாதான், அது மாதிரிதான் நமக்கு தோணும். ஆனா உங்க பிரிவுக்கும் உங்களோட மன அழுத்தத்துக்கும் இதுதான் மெயின் காரணம். இந்த சைலண்ட் டிவோர்ஸோட தாக்கம் உங்க குழந்தைகளோட மனசுல பெருசா தெரியும். அவங்களுக்கும் எமோஷனல் டிஸ்டன்ஸ் கத்துக்கிறாங்க. உங்க மூலியமா அது நாளடைவில் அவங்களுக்கும் வர வாய்ப்புகள் மிக அதிகம். இப்படி வாழ்றவங்க ஸ்லோலி தங்களையே இழக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியில நான் யார் அப்படின்ற ஒரு கேள்வி வரும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, உணர்ச்சியை புறக்கணிப்பு பண்ணீங்கன்னா அது வன்முறைக்கு சமம் அப்படின்றாங்க. உங்களோட உணர்ச்சிகளை நீங்க புறக்கணிக்கிறீங்க, அதனால உங்களோட பிரெயின்ல அது வன்முறையா தோன்ற அளவுக்கு அது தூண்டுதலா மாறிடுது. அமைதியான தம்பதிகள் ஒருவருக்கு ஒருவர் உணர்ச்சிகளை பிரதிபலிக்கிறத கம்மி பண்றாங்க. இதனால பிரெயின்ல மிரர் நியூரான்ஸ் செயலிழக்குது. இதனால பாச பந்தங்கள் குறைய ஆரம்பிக்குது. உடல்ல ஆக்சிடேஷன் ஹார்மோன் பாச பந்தங்களை உருவாக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். இது உற்பத்தி ஆகும் போது நம்மளோட பாச பந்தங்கள் அதிகமாகும். இதே குறையும் போது நம்மளோட பாச பந்தங்கள் குறைந்து மன அழுத்தத்தையும் கார்டிசால் என்ற ஹார்மோனும் சுரக்க ஆரம்பிக்கிறதுனால குழப்பங்கள், மன நிம்மதி இல்லாம வாழ்க்கையை வழி நடத்தக்கூடிய ஒரு சூழலை உருவாகும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒருத்தரும் கண்ணுக்கு கண்ணு பார்க்காம, ஒருத்தரையும் டச் பண்ணாம, அந்த உணர்வுகளை, அந்த ஃபீலிங்ஸ் இல்லாம என்ன ஆகுனா ஆக்சிடேஷன் குறைய ஆரம்பிக்கும். இதனால நம்பிக்கையின்மை வரும், பாசம் பந்தங்கள் குறைய ஆரம்பிக்கும். இது எப்படி நடக்குதுன்னா, அந்த ஆக்சிடேஷன்ற அந்த ஹார்மோன் கம்மியா சுரக்கிறதுனால உங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகும். இதனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு என்னன்னா, மனநலம் இரட்டிப்பாகும். அதாவது ஒரு தம்பதிகள் அது நிறைந்த சண்டைகள், அது நாளுக்கு நாள் அதிகமா சண்டைகள் இருந்தாலும் அமைதியான ஒருத்தருக்கு பேசாம வீட்டுக்குள்ளே டிவோர்ஸ் என்ற அந்த மனநிலையில் இருந்தாலும் உணர்ச்சிகள் பாதிக்கப்படுது. இதனால ஆக்சிடேஷன் ஹார்மோன் குறைய ஆரம்பிக்கிறதுனால மனநலம் பாதிப்பு 2 மடங்கா அதிகமாகுன்றது ஹூ அமைப்பு இதை வெளிப்படுத்துறாங்க. இந்த மாதிரி சூழ்நிலைகளை வீட்டுல வளர்ற குடும்பத்தில் இருக்கிற குழந்தைகள் 40% பதற்றம் அதிகரிக்கிறது. அடையாள குழப்பம். உளவியல் என்ன சொல்லுதுன்னா, இது எமோஷனல் டிவோர்ஸ் என்று சொல்றாங்க. துணைவர்கள், கணவனோ மனைவியோ காதலர்கள் இல்லாம ஒரு ரூம்மேட்ஸ் போல உணரக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ள வந்துருது. இதனால நம்பிக்கைத்தன்மை குறைவு, சோர்வு, மனக்குழப்பங்கள் அதிகமா ஏற்படுறதுனால அவங்க வாழ்க்கையில நிம்மதிகளை இழக்கிறதுக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது. இதை முற்றிலும் தடுக்க வேணும். சைலண்ட் டிவோர்ஸ்ன்றது சாதாரணம் கிடையாது. இது மனநலம், உறவுகள், குடும்ப நலன்கள், இது எல்லாத்தையும் சயின்ஸ் ரீதியா ஒரு முடக்கமான சூழ்நிலைகளை குடும்பத்துல ஏற்படுத்துது. இது அறிவியல் ரீதியா நிரூபிக்கப்பட்டவை. இதுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க செல்ஃப் அவேர்னஸ் ரீசெட் பண்ணணும்.
நான் மகிழ்ச்சியா இல்ல, என்னோட உணர்ச்சி பந்தங்கள்ல நான் நிம்மதியை இழந்துட்டேன் அப்படின்றத நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க உங்க மனசுக்கு நீங்க ஒத்துக்கணும், அதை ஏத்துக்கிற தன்மையில இருக்கணும். அப்படி இருந்தாதான் உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு செயல் செய்யறதுக்கு உங்களுக்கு வழி நடக்கும். அது எப்படின்னா டெய்லி ஒரு 5 மினிட்ஸ் இல்லைன்னா 10 மினிட்ஸ் உங்களோட உணர்ச்சிகளை ஒரு ஒயிட் ஷீட்ல ஒரு பேனா எடுத்து எழுதுங்க. அந்த பேனால எழுதுறாங்க உங்களோட உணர்ச்சிகள் உங்களோட மனக்குழப்பங்களையும் உங்களோட அழுத்தங்களையும் உங்களோட மனசோர்வுகளையும் உடைக்கும் பாலமா அந்த பேனாவும் அந்த பேப்பரும் அமையும். ஏன்னா உங்களோட உணர்ச்சிகளை கொட்டக்கூடிய ஒரு இடமா அது அமையும். உங்க மனபார பதிவுகளில் இருந்து அந்த பாரத்தை இறக்கி வைக்கிற ஒரு சூழ்நிலை அது ஏற்படுத்தும். இது நாளுக்கு நாள் நீங்க பழக்கப்படுத்தினீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும். டிப்ரெஷன்ல இருந்து நீங்க ஈஸியா வெளியில வரலாம். செல்ஃப் கம்யூனிகேஷன் ஜோன், நோ போன் ஜோன். அதாவது போன் மூலியமா நீங்க பேசக்கூடாது, கேட்கக்கூடாது. இதை நீங்க டெய்லி ஃபாலோ பண்ணுங்க. தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது உங்களோட மன அமைதிக்கு மிகப்பெரிய ஒத்துழைப்பா அமைந்து உங்களை ஒரு மாபெரும் மன அழுத்தத்திலிருந்து ஒரு விடுதலையா அமைகிறதுக்கு உண்டான முதல் படியா அமையும். நீங்க ஒரே வீட்டில் இருக்கிறப்போ பிசிக்கலும் எமோஷனல் பாண்டிங் கண்டிப்பா வேணும். ஏன்னா நீங்க ஒரு டெய்லி ஒரு ஹைஃபை சொல்லிக்கலாம், இல்ல அப்படின்னா ஒரு குட் மார்னிங் சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஒரு நல்ல செயல்களை ஒரு குறுகிய வார்த்தைகளால நீங்க பேசிக்கலாம். இது நாளுக்கு நாள் நீங்க பேசுறப்ப என்னன்னா உங்களோட மனநிலைகளில் இருந்து அந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கிறப்போ உங்களுக்குள்ள 2 பேர் உள்ள மனப்பிரிவுகள் இருக்கிற அந்த பேசாம இருக்கிறீங்க இல்லையா, அந்த பிரிவுகள்ல இருக்கிற விரிசல் ஒண்ணு சேர ஆரம்பிக்கும். அது மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிக்கும். அதே மாதிரி 1 வீக்குக்கு ஒரு டைம் கப்புள்ஸ் டைம் அப்படின்றது ஒண்ணு ஒதுக்குங்க. அந்த டைம்ல உங்களோட குடும்ப குழந்தைகளுக்காகவும் உங்களோட குடும்ப ஒற்றுமைக்காகவும் உண்டான வார்த்தைகளை கொஞ்சமா ஒரு 5 மினிட்ஸ் பேச ஆரம்பிங்க. உங்களோட பிரெயின் அதை அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கும். அது ஒரே டைம்ல உங்களுக்கு அக்செப்ட் பண்ணாது. கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாற்றத்தை நோக்கி உங்களோட வார்த்தைகளும் உங்களோட செயல்களும் முன்னெடுத்து வைக்கும். நியூரல் பேட்டர்ன்ஸ் ரீவைர் பண்ணணும். உங்களுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைம்ஸ்ல உங்களுக்கு கம்ஃபர்டபுளான டைமை ஃபிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல நீங்க ஒரு சின்னதா ஒரு மெடிடேஷன் பண்ணணும். இந்த மெடிடேஷன் மூலியமா உங்களுக்கு என்னன்னா மன அழுத்தங்கள் குறையும். மன அழுத்தங்கள் குறையறதுனால மனிதர்களோட உடம்புல கார்டிசால் அப்படின்ற ஹார்மோன் மன அழுத்தத்தை கொடுக்கிற ஹார்மோன். சோ அதை இந்த மெடிடேஷன் செயலிழக்க செய்யும். இதன் மூலியமா உங்களுக்கூட மன அமைதி கிடைக்கும். சைலண்ட் டிவோர்ஸை உடைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. இது பிரிவு இல்லாமையும் சண்டைகள் இல்லாமையும் ஜெயிக்கிறது சாத்தியமே. தினசரி சிறு பழக்கங்கள், நிபுணர்களோட உதவி, இதன் மூலியமா மீண்டும் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கலாம், உயிரோட்டம் கொடுக்கலாம். மாற்றம் சாத்தியம். வீட்டுக்குள் டிவோர்ஸ் நிலைமை நிரந்தரம் அல்ல. மனம் மற்றும் தொடர்பு திறனை சரியாக பயன்படுத்தினால் உறவை மீண்டும் மலரலாம். மன தூரங்கிறது தற்காலிகம்தான், அன்புதான் நிரந்தரம். எவ்வளவு மனதூரம் இருந்தாலும் அன்புங்கிற பாலம் உங்கள் இருவரையும் இணைக்கும். அன்பு பேசும்போது ஈகோ பேச முடியாது. மீண்டும் நம்பிக்கை தரும் முடிவு, நீங்க மீண்டும் வாழலாம். நீங்க தனியா இல்ல. இந்த பாதையை நிறைய பேர் கடந்து மீண்டும் சிரித்திருக்கிறார்கள். நீங்களும் முடியும். வாழ்க்கை சிக்கல்களுக்கு தனியா போராட வேண்டாம். என்னுடைய தமிழ் டிவோர்ஸ் லைஃப் கோச்சிங் ப்ரோக்ராம்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை முழுமையாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ உங்களுடைய உறவினர்களுக்கோ உதவுமானால் இதை ஒரு உயிரை போற்றும் கருவி போல பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதை ஷேர் செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில ஏற்பட்ட தடைகளையும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகளையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க.